சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி பட்ட காயத்துக்கு மருந்து என் காயத்தந்த காயும் நீடி என்னதான் சொல்ல ஒன்றும் கூட இல்லை மன்னவன் நெஞ்சிலே மூச்செடுத்ததென்ன தலை கவுந்து நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம் தலை நிமிர்ந்து நடந்தாதாயா எங்க கவுண்டருக்கு பெருமை டீச்சரம்மா கொஞ்சம் நில்லுமா டீச்சரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லி தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறேன்ல கைய இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலவல மட்டும்தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரதை தெய்வானே உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை வச்சிடுறேன் பாடி போலாம் என்ன பூச்சி கத்துற இந்த காலை சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது மச்சான் கணக்கு காலாவதியாய் 3 மாசம் ஆச்சு மச்சான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் உனக்கு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும்போது கூட இருக்கணும்ல பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சான் என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை என்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி இந்த மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திருத்து எவ்வளவோ மேலு மொழி இருந்து வச்சாவது எண்ணி 4 நாள்ல உன் கடனை நான் அடைக்கல நான் ஆவடிக்கு பொண்ணுலடா இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால வெளியிருந்து வைக்க சொல்லி இருக்காங்க அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ நாங்க 2 பேரு ஏடா 2 பேரு ஓசியில சோறு போடுறாங்க ஓசியில சோறு போடுறாங்க இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயிற்றுல 1 வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்துன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு பொய் விருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம் கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காவிரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும்
கவுதையில இந்த கவுண்டசிக்கு குறைஞ்சவில்லைங்கிறத காட்டி போட்டு போற ஆத்திய. சாப்பிடுங்க. சரி அம்மா போடுங்க. பொய் வைக்க போறீங்கல்ல? ஆமாங்க. அப்ப சாப்பிடுங்க. ஓ பாயசம் கொண்டாங்கய்யா, நேரம் ஆகுது இல்ல? போதும் புள்ள, உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அவ்வளவுதே அரிச்சு குடிச்சிருக்கலாம்க்கா. அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு. ஆத்தா மனசுப்படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேம்மா. அம்மணி தெய்வனே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி. இலைய நீதானே எடுக்கணும். அம்மணி கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி ரெண்டையும் கொண்டு கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணை நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ணை நான் நோன்றானே? நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்.